இருக்குது. ஆக்சுவலி கல் ஃபிலிம்மு எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. நீங்கள் 2-3 டைம் பார்த்தீங்கன்னா தான் நிறைய டீடைலிங் புரியும். மியூசிக்கெல்லாம் சூப்பராக வேலையாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. விக்ரம் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை விக்ரம் சார் மாரி ஒரு ஆக்டர் இருக்கிறதால. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸ்டோரியே நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவர் படம் அவர் ஹார்ட் ஒர்க் இருக்கும். மெயினாக எல்லா படத்துலையும் அவரோட எஃபெக்ட் இருக்கும். இது ரொம்ப போட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டம். ஹீரோயின் சூப்பர், அவங்க பேர் எனக்கு தெரியல, ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. பார்வதி மேம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா மியூசிக் நல்லா இருக்குது. பாட்டு ஒரு எஃபெக்ட்டுக்கும் சண்டை காட்சிக்கும் அந்த மியூசிக்கில் நல்லா ஆப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மூவி பவர் ரேஞ்சர் வந்து நல்லா மேக் பண்ணியிருக்காரு. பட் என்ன ஒரு விஷயம்னா படத்தை பார்க்குறது ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பொண்ணு எடுக்கிறதுக்காக மூவி ஃபுல்லாகவே அவங்க பார்க்குற மாதிரி இருக்குது. வேறு எதனா பண்ணியிருக்கலாம். ஹீரோயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நிறைய சாங்ஸு இல்லை ஃபன் எதுவும் இல்லை. அதாவது மூவி பார்க்க கொஞ்சம் சுமார் தான். எல்லாமே மியூசிக்கு சரி, ஃபைட் சரி, எல்லாமே வேறு லெவலு. விக்ரம் ஆக்டிங்கே வேறு லெவலு, சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கலோட படத்தில் பார்க்க செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் நல்லா பண்ணியிருக்கேன், எங்கள் அக்கா அண்ணாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்யூ. ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் புரியுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேண்டசி இது ரியலாக மித்தாங்கிற மாதிரி மாறி மாறி கொண்டு போயிருக்காங்க. அதுதான் இன்னொரு டைம் பார்க்கணுன்னு இருக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தா தான் புரியும். ரொம்ப பிடிச்சிருக்கு, புதுசாக இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல முடியாதுல்ல, போய் பாருங்கள். மியூசிக் தரமாக இருக்குது. ஒரு மியூசிக் சீக்ரெட்டாக இருக்குது, அதில் போய் பார்த்தா தான் தெரியும். இவர் ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. தங்கலான் விக்ரம் நல்லா, அவர் நடித்தவங்க அத்தனை பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பரவாயில்ல ப்ரோ, எல்லாருக்குமேலாம் செட் ஆகாது. பட் ஓகே, விக்ரம் ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்லை, உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஓகே தான் படம். ஜிவி மியூசிக் தான், அவங்க 2 பேர் தான் படத்தில். சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது ஸ்லோவாக இருந்துச்சு ப்ரோ, செம்ம ஸ்லோவாக இருந்துச்சு படம் ஸ்லோவாக இருந்துச்சு ப்ரோ. 2 படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒன்று இரும்பு கொட்டை முரட்டு சிங்கம், அதுக்கப்புறம் கேஜிஎஃப், அதெல்லாம் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே தான். சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்குது. ஃபேன்ஸுக்காக நல்லா ட்ரீட் கொடுத்துருக்காரு. ஸோ கம்பேக் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து இன்னும் மாசாக நடிச்சிருக்காரு. ஜீவன் மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த பிஜிஎம்க்கு அந்த மியூசிக் எல்லாம் பக்காவாக நடிச்சிருக்காரு. ஸோ நல்லா இருக்குது படம். ஸோ என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஓகே. சில பேர் வந்து படம் 2-3 டைம் பார்த்தா தான் புரியும்னு சொல்கிறாங்களே. ஆக்சுவலி அந்த ஹிஸ்டாலஜி ஸ்டோரியில், ஸோ அதனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு இப்போ ஆக்சுவலி வந்து எனக்கும் புரியுது. இன்னொரு தடவை இன்னும் பார்த்துட்டோன்னா இன்னும் கிளியரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் எதில் புரியும்? ஆக்சுவலி வந்து படத்தில் வந்து லாங்குவேஜ் வைஸாக வந்து தமிழ் பியூர் தமிழில் இருக்குது. ஸோ அந்த காலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பியூர் லாங்குவேஜ் வந்து இப்போ தமிழ் வந்து இப்போ இந்த டைமில் வந்து சில பேருக்கு புரியாது. ஸோ அது நம்ம பார்த்து கிளியராக 2-3 தடவை பார்த்தா அது என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கிளியராக புரியும். அதுக்காக தான். சூப்பர் ப்ரோ, நல்லா பக்காவாக இருக்குது. விஷயம்லாம் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபினிஷிங்கில் அந்த இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்தை வந்து பிக்சர் வைஸாகவும் போடுறாங்க ஃபினிஷிங்கில். ஸோ அந்த எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹிஸ்டாலஜி லெவலில் அந்த ஃபினிஷிங் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு அஜித். ஆக்டிங் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியலாக இருக்குது. ஆக்டிங் மாதிரியே தெரியல. ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. நியூ கான்செப்டாக இருக்குது. விக்ரம் சாரால் தான் இதை பண்ண முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு டெடிக்கேட்டடாக நடிக்கிற ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங், சூப்பராக அவரால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது. விக்ரம் சாராக நாங்கள் ஒரு சீன்லேயும் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ நேச்சுரலாக தான் நடிச்சிருக்காரு. நல்லா அந்த ஹீரோயினும் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. மியூசிக் எல்லாங்க 2 ஹீரோயினுமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. செம்மையாக இருந்துச்சு மியூசிக் எல்லாமே. நம்ம ஒத்து கவனிச்சா ஒரு டைமே பார்த்தாலே போதும். இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா செகண்ட் டைம் பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. தங்கலாம் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. மியூசிக் அல்டிமேட்டாக இருக்குது. வார் சாங்லாம் செம்மையாக இருந்துச்சு. புரியுது.
அண்டர்ஸ்டாண்டபிள் தான். இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த கான்செப்ட் படி எடுத்து போய் தான் ஆகணும், நல்லா இருந்துச்சு. பட் ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம். கொஞ்சம் லவுடாக இருக்க மாதிரி செகண்ட் ஆஃப்லாம் அந்த டெசிபிளே காது கிளிக்கிற மாதிரி ஒரு சில சீன், அது மட்டும் தான் இக்னோர் பண்ணிடலாம். மற்றபடி நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, டேரக்டர் வைஸ் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பே தெரிக்க விட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் இதோட பூஸ்ட் கொடுத்தது ஜிவி பிரகாஷ் தான். அண்ட் அதோட ஆக்டிங்காக இருக்கட்டும், விக்ரம் அப்படியே லீவ் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர். ஸோ ஈச் ஸ்க்ரீன் பிளே, அந்த மியூசிக்காக இருக்கட்டும், தெரிக்க விட்டே எல்லாம் ஹிட்டு தான் இது விக்ரம்க்கு. சூப்பராக இருந்தது. ஜிவியோட செம்ம மியூசிக், 1000 பல மடங்கு போட்டிருக்காரு மியூசிக் இதுக்கு. விக்ரமோட ஆக்டிங் வேற லெவல், ஒரு செம்மையாக இருந்தது ப்ரோ. ஓல்டு வைட் சினிமாஸ் இங்கே காமிச்சிருக்காங்க, சூப்பராக இருந்தது. செம்ம டைரக்ஷன் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி கல்ட் ஃபிலிம் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. நீங்கள் 2-3 டைம் பார்த்தீங்கன்னா தான் நிறைய டீடைலிங் புரியும். மியூசிக்கெல்லாம் சூப்பராக வேலையாக இருக்குது. இன்னொரு 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தான் நல்ல டீடைலிங் புரியும் ப்ரோ. இது படம் ரொம்ப இதாக லைக் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை, நல்ல டீடைலிங் நிறையா இருக்குது. லைக் நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா தான் மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் புரியும். மியூசிக்லாம் வேறு லெவலில் ப்ரோ. விக்ரம் சொல்லவே தேவையில்ல, ஸ்டார்டிங்லேருந்தே பின்னிட்டாங்க. மியூசிக்லாம் லைக் டைட்டில் கார்ட்லேருந்து பொழந்துட்டாங்க ப்ரோ. பட் காமன் ஆடியன்ஸ்க்கு லைக் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த சீன் என்னன்னே புரியாது. அடுத்த சீன் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. கல் ஃபிலிம் ப்ரோ. செம்ம படம், வேற லெவல். நல்லா இருந்துச்சு. அது கோல்ட் மைன்லாம் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு. தொட்டு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பூரிப்பாக இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது, புதுசாக கான்செப்ட் நிறைய இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணிடுறாங்க, நல்லா இருக்குங்க. இதே தான் கோலார் ஸ்டோரி பற்றி தான் பேசியிருக்காங்க. அது பற்றி தான் பேசுகிறாங்க, நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குண்ணா. மாலிகா மோகன், பார்வதி கொஞ்சம் சில லாங்குவேஜ் வந்து அந்த வாய்ஸ் கேட்க மாட்டேது கிளியராக. ஒரு வேளை நல்ல தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். சரி, படம் மாஸ் ப்ரோ, படம் மாஸ், அவள் தான் படம் மாஸ். மூவி செம்மையாக தான் இருக்குது பிரதர், செம்மையாக இருக்குது. சாங்ஸும் செம்மையாக இருக்குது. தங்கலான அந்த சாங் செம்மையாக இருக்குது. அதை விட அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா வச்சுருக்காங்க. அறுபடை எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பட் அவங்க பையன் தான் இடையில ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அது என்னாச்சுன்னு தெரியல, அதுக்கு லாஸ்ட் வரைக்கும் காட்டல. அது மட்டும் என்னன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் புரியும் எல்லாம் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் என்ன, அவர் பேசுறதா கொஞ்சம் புரிய மாட்டுது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சரியே கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒரு 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட்டாக பார்த்தா ஓகே தான்.